Hello viewers, welcome to Joji Talks. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து பேரடைஸ். இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு பிரசன்னா விதனாகே, ரோஷன் மேத்யூ, தர்ஷனா ராஜேந்திரன், ஷாம் ஃபெர்னாண்டோ, மகேந்திர பெரேரா எல்லாம் நடிச்சிருக்காங்க. இது வந்து என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2022 இந்த ஸ்ரீலங்கா திவால் ஆகுது. அப்போ வந்து இந்தியாவிலிருந்து ஒரு கப்பல், மலையாள கப்பல்ஸ் வந்து 2 பேர் வந்து இப்போ அவங்க ஆனிவர்சரி கொண்டாட ஸ்ரீலங்கா போகிறாங்க. அங்கே போகும்போது அங்கே வந்து பல பிரச்சனை நடக்குது. அங்கே போய் ஒரு ஹாஸ்டல் தங்குறாங்க. அவர் டூர் கைடு ஒருத்தர் வராது கூட, ஆண்ட்ரூன்னு ஒருத்தர். ஒரு நைட்டு வந்து அங்கே இருக்கிற திருடனுங்க வந்து இவங்களோட லேப்டாப்பு, கேமரா எல்லாம் திருடிட்டு போயிறாங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா, இவருக்கு வந்து அங்கே நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஒரு கால் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து இதாக இருக்கு, நீங்கள் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவன் வந்து ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் இருக்கிற இந்த ராமாயணம் இந்த மாதிரி இடங்கள்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் வேறு பண்ணுறாப்புல. அதனால வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. நீ இந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க, நீ மேற்கொண்டு நீங்கள் இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நைட்டு தான் வந்து இவங்க வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த கேமரா, லேப்டாப், இவங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் திருடிட்டு போயிடுறானுங்க, லேப்டாப்ல இருக்க ப்ராஜெக்ட்லாம். அதனால போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. காணோன்னு சொன்னோன்னே வந்து அங்கே இருக்கிற போலீஸ், லோக்கல் போலீஸ் என்ன பண்ணுதுன்னா, அங்கே இருக்கிற இவனு தான் திருடிப்பான்னு சொல்லி அங்கே எஸ்டேட்டில் வாழ்கிற இந்த தமிழர்களை பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி ஒருத்தனை அடித்து இது பண்ணிடுறானுங்க. அவங்கள ஆஸ்பத்திரி கொண்டு போயிடறானு ஒருத்தன். அதில் வந்து அவன் சாகர நிலைமையில் இருக்கான். இதுக்கப்புறம் வந்து அந்த கேமரா, இவன் தொலைஞ்சு போன பொருளில் வந்து அந்த போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த இவங்களுக்கும் அந்த அங்கே இருக்கிற அந்த சிங்கள போலீஸுக்கும் என்ன நடந்தது, அதுதான் கதை, மீதி கதை. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ராமாயணத்தை வந்து பேஸ் பண்ணி தான் இது இருக்குது. இது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே போய் இந்த ராமாயணம், அந்த ராவன் வந்து சீதாவை தூக்கிட்டு வந்த இடம், அந்த மாதிரி பல இடங்களை வந்து அந்த டூர் கைடு சுற்றி காமிச்சு ஒரு கதையாக சொல்கிறாரு. அதை ஒன்று காமிக்கிறாங்க. ராமாயணத்தையும் இந்த கான்டெம்பரரி கதையும் வந்து இது பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணுறாங்க கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் திவாலை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நமக்கு இப்போ சமீபத்தில் 22 தான் ஆச்சு. அப்போ வந்து பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இது வந்து அந்த பிரச்சனையை வந்து நம்ம பேக் ட்ராப்பாக எடுத்து இந்த கதையை பார்க்கலாம். ஒரு சாதாரண கப்பலும் பார்க்கலாம், இந்த ராமாயணத்தோட கதையாகவும் பார்க்கலாம், ஸ்ரீலங்காவோட அந்த கிரைசிஸ் அதோடதும் பார்க்கலாம். நம்ம இதில் இந்த போலீஸ்காரன்லே வந்து ஜீப்பு வந்து கொண்டு போகிற கைதியை கொண்டு போகிறதுக்குலாம் டீசல் தீர்ந்துலாம் நடுவில் நிற்பானுங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது, நிறைய சீன் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து அங்கே வேலை செய்கிறவங்க, ஹாஸ்டலில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து ஹண்டிங் போகலான்னு சொல்லுவாங்க. அப்போ போய் ஒரு மானை வந்து வேட்டையாட போவாங்க. அப்போ திடீர்னு வந்து ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிடுவான். அவள் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு பரிதாக ஒரு சிம்பத்தி உள்ள கேரக்டர். அது வந்து மற்றவங்க மேலே வந்து ஒரு இது உள்ள கேரக்டர், ஒரு நல்ல மனசு. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப செல்ஃபிஷ். அவன் வந்து அப்படியே சந்தோஷமாக தான் இருப்பான் ஒய்ஃப் கூட. ஆனால் திடீர்னு வந்து அவனோட இது குணம் மாறும். இந்த கேமரா கொண்டு போனோடனே ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்டு வந்து நிறுத்தி வச்சு காமிப்பாங்க. அப்போ காமிக்கும் போது சொல்லுவான் இவன் தான் சொல்லிடுவான். ஆனால் இவனுக்கு வந்து ஷுவர் கிடையாது, அதனாலே அவன் கொண்டு போய் இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இவன் வந்து செல்ஃபிஷ். இவனுக்கு வந்து அந்த கேமரா, அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும், காசு கிடைக்கணும், அதுதான் மெயினாக இருக்கும். அதனாலேயே இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வந்துட்டே இருக்கும். அந்த படம் ஃபுல்லாகவே அந்த பிரிவை காமிச்சிட்டு இருப்பாங்க. லைட்டான ஊழல், ரொம்ப பிரச்சனை இல்லாமல் அந்த மாதிரி. இதில் இடையில வந்து அந்த மானை காமிப்பாங்க. அது வந்து மானோட ரெஃபரன்ஸ் என்னன்னா, அந்த உங்களுக்கு ராமாயணத்தில் ஒரு அந்த மாயம்மான், இந்த மாயம்மான் வந்து ராமர் வந்து சீதாவை வந்து அந்த இதில் விட்டுட்டு போகும்போது, எங்கேயும் போகான்னு சொல்லி போகும்போது, அப்போ அந்த மாயம்மான் வந்து அவங்கள சீதாவை கவர்ந்து அப்படி இழுத்துட்டு போகும் தனியாக. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இதுலேயும் அதே மாதிரி ஒரு மானத்தை வச்சுட்டு ஒரு சீன் இருக்குது போவா. இதில் என்னன்னா, கடைசியில் வந்து இந்த புராணத்தை வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதாவது அந்த மாதிரிலாம் தான் இருக்குது. சீதா வந்து ராமர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, அந்த ஒரு படம், அந்த பேக்ராப்லையும் பார்க்கலாம். அப்புறம் வந்து அந்த ஸ்ரீலங்கா கிரைசிஸ், அதாவது இப்போ நம்ம வந்து ஸ்ரீலங்கா எடுத்திங்கன்னா சிங்களர்கள் அதிகம், அப்புறம் ஈழத்தமிழர்கள், அப்புறம் ஸ்ரீலங்கன் மூர்ஸு, மலையக தமிழர்கள், அப்புறம் வந்து போர்ச்சுகீஸ், அந்த ஆங்கிலோ போர்ச்சுகீஸ், அந்த மாதிரி ஆங்கிலோ இண்டியன் அந்த மாதிரி இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகம் நம்ம ஈழத்தமிழை பற்றி தான் நம்ம நிறையா பேசியிருக்கோம். அங்கே மலையக தமிழும் ஒருத்தருக்காங்க. அவங்க வந்து அங்கே அவங்க என்ன அவங்களோட இதை குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்தியன் தமிழ் சும்பாங்க. இப்போ வந்து இந்த கதை நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நூறாலியான்னு சொல்லி ஊட்டி மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன். அது ஃபுல்லாக டீ எஸ்டேட் வாழ்கிற நம்ம தமிழர்கள் நிறைய பேர் பிரிட்டிஷ் காலத்தில் கொண்டு போய் தங்க வச்சுருக்காங்க. அப்போ ஓட்டுரிமைலாம் இல்லைன்னு இருந்துச்சு அவங்களுக்குலாம். நிறையா ஓட்டுரிமைலாம் கொடுக்கல, ரொம்ப நாள் கழித்து தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அந்த அதிகம் வந்து பேசாத இந்த மலையக தமிழர்களை பற்றி இந்த படத்தில் கொஞ்சம் இருக்குது. அதுதான் மெயின் கான்செப்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்ன விதனாகி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டைரக்டர். இதுக்கு முன்னாடி வந்து நான் இவரோட வித்தவுட்யூன்னு ஒரு படம் பார்த்துருக்கேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, அப்புறம் ஆகாஷான்னு ஏதோ நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட மேக்கிங்
அது வந்து ஒரு ஒரு ஆஃப்பீட் தானே அந்த ஆர்ட். ஒரு படங்கள் வந்து அப்படிதான் இருக்கு. ஒரு ஒரு இன்டர்நேஷனல் மூவி மாதிரி தான் இருக்கு. நிறைய இங்கிலீஷ் தான், மலையாள படம் கிடையாது. இவங்க மலையாளம் பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேருக்குள்ள தான் பேசிக்குவாங்க, மற்றபடி பெருசா இல்லை. இங்கிலீஷு, அப்புறம் சிங்களம், அவர் அந்த போலீஸ் பேசுவார், அப்புறம் தமிழ் இருக்கு அந்த மாதிரி. இதுல வந்து இந்த ஒடுக்குமுறை தான். இவன் வந்து சிங்களர்கள் வந்து எவ்வளவு ஒடுக்குமுறை பண்ணியிருக்கானுங்க தமிழர்களை. மலையக தமிழ்லையும் எப்படி இது பண்றாங்க, ஏதாச்சும் ஒன்று திருடிட்டு வந்தா இவனை தான் திருடியிருப்பான்னு சொல்லி அப்படியே அவங்க மேல முத்திர பதிக்கிறது. இந்த மாதிரி சிங்களர்களோட அந்த இது காமிக்கிறானு பயங்கரமா இதுல. அவர் ஆனா டைரக்டரே சிங்கள டைரக்டர், அதாவது அவர் வந்து உண்மையை காமிச்சிருக்காரு, அதுதான் மெயின். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து போகும்போது பாத்தீங்கன்னா அது வெளியே போர்டு சிங்களம் தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும். இந்த தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் எழுதியிருப்பாங்க, தமிழ்ல எழுதியிருப்பானுங்க. ஆனா அப்ப வந்து வந்து ரெட்டை சொல்லி இல்லை, ஒத்த சொல்ல போலீஸ் ஸ்டேஷன் போட்டுப்பானுங்க. அதாவது என்ன ஒரு அந்த வெறிபதைய மொழி எழுதுறதுலயே. ஏன் ஒருத்தங்க இருக்க தமிழ்ல கூப்பிட்டு சொன்னா நீட்டா எழுதிருப்பான். அந்த டைரக்டர் வந்து கரெக்டா வச்சிருக்காரு, அது சூப்பர் அது. ஏன்னா ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் இப்படிதான் இருக்கு. அந்த சிங்கள சைட்ல எழுதுற தமிழ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் தப்பா தான் எழுதியிருப்பாங்க, வேணுட்டே அதை எழுதியிருக்காங்க. மொழி மேல இருக்கிற வெறிபது இதை வந்து அது காமிச்சிருக்காரு, ஒரு டைரக்டர் வந்து காமிச்சிருக்காரு. இது வந்து செம விஷயம் இது. அப்புறம் நம்ம தர்ஷனா ராஜேந்திர வந்து செம அட்டகாசமா இருக்காங்க. அதாவது அவ்வளோ அழகா இருக்காங்க. அவங்க ஆக்டிங் வந்து செட்டிலான ஆக்டிங், ஒரு அன்பு அதிகமா இருக்கிற ஒரு ஆக்டிங். ஆனா புருஷன் அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்காப்புல புருஷன். அவன் வந்து செல்ஃபிஷா இருக்கான். இந்த மாதிரி ஒரு படம், ஒரு நீட்டான படம், ஒரு அழகான படம். நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்ல வந்து வின் பண்ணியிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவர் அந்த ஷாம் பெர்னாண்டோ டூரிஸ்ட் கூட ஒருத்தர், அவர் வந்து ஆண்ட்ரூங்கிறவர், ஷாம் பெர்னாண்டோ அவர் பேர். அவர் நல்ல ஒரு சட்டலாம், நல்ல ஆக்டிங்கு. அவர் இதுக்கு முன்னாடி இந்த வித்தவுட் இவர் படம் டைரக்டர் படத்திலேயே அவர் வந்து நடிச்சிருக்காரு போன படத்துல. அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து மகேந்திர பேரர், அந்த சிங்கள போலீஸ் அவர் செம ஆக்டிங். அதாவது வந்து ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் போய் டூரிஸ்ட்டை வந்து அந்த ஊரும் நிறைய மதிக்கிறானுங்க. ஆனால் டூரிஸ்ட்னா அப்படி விட்டுறாங்க, வழியில விட்டுறாங்க, போராட்டம் பண்ணாலும். அந்த மாதிரி டூரிஸ்ட் நம்பி இருக்கிற ஒரு நாடு, அதை வந்து கரெக்டாக காமிச்சிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் இவன் போய் அந்த கேமரா இதெல்லாம் தொலைஞ்சோடனே சொன்னோடனே அந்த போலீஸ் வந்து ஃபர்ஸ்ட் அதெல்லாம் இப்போ இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு அசால்ட்டா சொல்லுவான். உடனே வந்து நான் இந்தியன் கமிஷன் ஃபோன் பண்ணி சொன்னோடனே சார் வாங்க சார் அப்படியே பம்பும். அதாவது வந்து அந்த அதிகாரத்துக்கு முன்னாடி பம்புறது, அதை வந்து கரெக்டாக காமிச்சிருக்கான் அந்த போலீஸ். அவர் நல்ல ஆக்டிங், அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அப்புறம் நம்ம கேமரா வந்து பார்த்தா ராஜீவ் ரவி தான், கமெடி படம் டைரக்டர், நல்ல டைரக்டர். அவர் மியூசிக் வந்து நம்ம மிஸ்கின் படம் இருக்குல்ல, யுத்தம் செய்ய, அந்த மியூசிக் டைரக்டர் தான், அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் அதிகம் தெரியாது, ஒரு மாதிரி லைட்டா அப்படியே இருக்கு. ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஊர் தான், அப்படியே கூட்டி மாதிரி தான் இருக்குது. அந்த நூரேலி அந்த ஏரியா டீ எஸ்டேட் அதிகம் இருக்கிறது. அது இதுல இது என்ன மேட்டர்னா, இதுல வந்து நம்ம புராணத்தை வந்து எப்படி காமிச்சிருக்காங்க, அதான் ராமாயணத்தை வந்து அழகா இந்த படத்துல பிளெண்ட் பண்ணியிருக்கானுங்க. ஒரு பேருட்ட ஒரு ஜோடியை, ஒரு புருஷன் முண்டாட்டி கூட வந்து ராமாயணத்தை வந்து நுழைச்சிருக்கானுங்க. அது அழகா வந்து இது பண்ணியிருக்கானுங்க, உள்ள வந்து அப்படியே லேயரா பண்ணியிருக்கானுங்க. இதைதான் கல்கியில பார்த்தீங்கன்னா அது மகாபாரதம் எடுத்தானுங்க. ஏன்னா அதை வந்து கரெக்டாகவும் ப்ரொசீட் பண்ணல, வெறும் வந்து மற்றவங்களை வந்து கவர்றதுக்கு வேண்டி தான் இது பண்ணியிருக்காங்க அந்த கல்கியில் அந்த மகாபாரத்தை வச்சது. ஆனால் இதில் ராமாயணத்தை வச்சது கரெக்டாக வச்சிருக்கானுங்க. இந்த படத்துக்கும் ராமாயணம் சம்மந்தமும் இருக்கு. அந்த மாதிரி நிறைய அந்த ராமாயணம் வாழ்ற இடத்தெல்லாம் காமிப்பானுங்க. நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு படம். இந்த படம் வந்து ட்ரை பண்ண தேட்டரில் ஓடிட்டு இருந்துச்சு. வந்திருந்தாங்க ஒரு 20-30 பேர் வந்திருக்காங்க. நல்ல படம், போய் விருப்பம் தான் பாருங்க.